ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி நாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கி வரட்டும். 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பு முன்னாடியே சேர்க்காதீங்க, கடைசியாக ஓரளவுக்கு வெண்டைக்காய் வதங்கி வந்ததுக்கப்புறம் சேர்த்திங்கன்னா அந்த வழவழப்பு அதிகம் இல்லாமல் இருக்கும். நல்லா கலந்து கொடுங்க. காய் நல்லா வதங்கி வரட்டும். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 1 ஸ்பூனே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. அடுப்பு சிம்லையே வச்சு செய்யுங்க, ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. நல்லா வெண்டைக்காய் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தீங்கன்னா நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது லெமன் ரைஸு, கர்ட் ரைஸு, நார்மலாக சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதிலையே அப்படியே சாதம் போட்டு கிளறியும் சாப்பிடலாம். வெண்டைக்காய் சாதமாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு பசங்களுக்கு ஈஸியாக செய்கிறதுக்கு நம்ம சேனலில் நிறைய சிம்பிள் ரெசிபி நிறைய இருக்குது. சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.